ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக், மயில் 2 பேருமே சந்திரகலா கிட்ட போயிட்டு அந்த காளிமாக்கு ஃபோன் பண்ணி அந்த 2 பேரை எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்கன்ற விஷயத்தை கேட்டு சொல்லு அப்படின்வாங்க. சந்திராவும் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கு கால் பண்ணிவிட்டு அந்த 2 பேரை எங்கே ஒளிச்சு வச்சுருக்கீங்கன்ற மாதிரி பேச்சு கொடுத்து கேட்பாங்க. ஆனால் காளியம்மா பார்த்தீங்கன்னா, சாரி மருமகளே, இந்த விஷயத்தை நான் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அந்த வீடு என் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அதனால சந்திராக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ காளியம்மா, என்ன மருமகளே, எதுக்காக இதெல்லாம் நீ கேட்குற அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்கிட்ட கூட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த காளியம்மா வீட்டில் தண்ணி கேன் போடுறவங்க வருவாங்க. 2 கேன் போட்டுட்டு போதுமாமான்னு கேட்கும்போது இன்னும் 2 கேன் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கார்த்திக் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சந்திராவும் சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ சந்திரா வந்து கார்த்திக்கிட்ட, பார்த்தீங்களா, நான் தான் உங்ககிட்ட சொன்னலை, என்கிட்ட கூட அவங்க எதுவுமே சொல்லலைன்னு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது, எப்படியாச்சும் அவன் மொபைலில் இருக்க அந்த என்னோடய வீடியோவை டெலீட் பண்ணிடணும், இல்லைனா இவன்கிட்ட இப்படி தான் தேவையில்லாமல் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ராஜராஜன் போயிட்டு கார்த்திக் கிட்ட, என்ன பண்ணுறதுப்பா, இந்த வீடு நாளைக்குள்ளே நம்ம கையை விட்டு போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து, எனக்கு என்னமோ அந்த 2 பேரும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்கன்னு தோணுது அப்படின்வாங்க. அப்போ மயில் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதே வழியில் தான் நம்மளும் போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சரின்னு ஒரு பிளானையும் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் கோவிலில் சாமியார் வேஷம் போட்டு உட்காந்துட்டு கோல்டு சாமியாராம், அவர் கேட்குற வரம் எல்லாமே கொடுப்பாராம். அதுவும் தகரத்தை கூட வந்து தங்கமாக மாற்றி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக காளியம்மாவும் கோவிலுக்கு வருவாங்க. அங்கே நின்று நடக்கிறதுலாம் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைய சொல்லி அங்கே வந்து தகரத்தை கொடுத்து தங்கமாக மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே காளியம்மா, நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் நம்ம தங்கமாக மாற்றணும், எப்படியாச்சும் இந்த சாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு வந்து யோசிச்சுட்டு நேராக காளியம்மா பார்த்தீங்கன்னா அந்த சாமியார்கிட்ட போய் பேச்சு கொடுத்து, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ரேவதி, ரோகிணி, சுவாதி எல்லாருமே நின்றுட்டுருப்பாங்க. அவங்களும் கூடவே சேர்ந்து காளியம்மா வீட்டுக்கு போவாங்க. அங்கே சாமியாராக போன மயில் வாகனம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்குது, அதுக்கு நம்ம பூஜை பரிகாரம்லாம் பண்ணி எப்படியாச்சும் வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அவங்களும் கேட்டுட்ருப்பாங்க. அப்போ ரேவதி தனியாக போயிட்டு அவங்க ஒரு ரூமில் 2 பேருமே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவனுக்கு தானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருப்பாங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லா ரூமையும் நான் போய் பார்க்கணும், அப்போ தான் என்ன துஷ்ட சக்தி இருக்குன்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே ஒரு ஒரு ரூமாக போய் பார்த்துட்ருப்பாங்க. இங்கே சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா வக்கீலை வர வைப்பாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து நிறைய முன்னுரிமை நம்ம கொடுக்கறதுனால அவங்க பெண்களுக்கு உதவி செய்கிறதா சொன்னாங்க, அதனால் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், இப்போ இந்த வீட்டை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டால் வக்கீல் வந்துட்டு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நீங்களாக தானே விரும்பி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் சாமுண்டீஸ்வரி ஷாக்காகி உட்காந்துட்டு இருப்பாங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரேவதி அந்த 2 பேர் பார்த்ததை மயில் வாகனம் கிட்ட போய் சொல்லுவாங்க. மயில் வாகனம் கூட இருக்கவங்க எல்லாருமே அந்த ரூமுக்கு போயிட்டு, இங்கே தானே இருந்தாங்கன்னு சொன்னேன், எங்கே காணுமே அப்படின்னு கேட்பாங்க. ரேவதியும் இங்கே தான் இருந்தாங்க, எங்கே போனாங்க தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு காளியம்மா வந்துட்டு, நான் சொல்கிறேன் அப்படின்வாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.